மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த முறை வரும் பொழுது இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை 2,57,000 குடும்பங்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கொடுப்பதாக அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அவர் வைத்து அதை முதலமைச்சர் ஆய்வு பண்ணணும். ஏனால் 37 வார்டுகளுக்கு மேல் இன்னும் குடிநீரே வழங்கவில்லை. இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் 2023 முடிக்க வேண்டிய அந்த திட்டம் காலதாமதமாக இன்றைக்கு முடிக்கப்பட்டு அதுவும் ஒரு முறையாக கொடுக்கப்படவில்லை. பல இடங்கள்ல அந்த பைப் லைன் வெடித்து தண்ணீர்லாம் ஆறாக ஓடுகிறது. இதை தயவு செய்து அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் பல்வேறு பணிகளை எடுத்திருக்கிறார், அதையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் பார்த்தா எங்கு பார்த்தாலும் சாலைகள் இல்லை. ரெண்டாவது, சாலைகளில் தெருக்கள் இருக்கிற கழிவுநீர் ஓடுகிறது. பழைய வார்டுகள் ஏறத்தாழ 35-36 வார்டுகளில் வைகை கூட்டு குடிநீர் திட்டத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த இதில் பார்த்தீங்கன்னா பூரா கழிவுநீர் கலந்து வருகிறது. மக்கள் ரொம்பவும் சிரமப்படுறாங்க. இது கோடை காலமாக இருப்பதனால் முதலமைச்சர் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டேன். அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி பணி திட்டத்தில் நிறைய பணிகள் இன்னும் முடிக்காமையே இருக்கு. இந்த ஆட்சி இத்தனை வருஷம் 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆகிறது, இன்னும் அந்த பணிகளே முடிக்காம இருக்கு. அதையும் ஆய்வு பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுகோள். இதை காட்டிலும் பெரிய ஒரு முக்கியமான முதலமைச்சர் செய்ய வேண்டியது, மதுரை மக்களுக்கு நீங்கள் மாநகராட்சி தேர்தலை நடத்தி மேயர், துணை மேயர், மண்டல செயலாளர்கள், நிலைக்குழு தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுத்தீங்க. 69 மாமன்ற உறுப்பினர் உங்களிடத்துல இருக்காங்க. கடந்த 5 மாதங்களாக மாநகராட்சி கூட்டமே நடக்கலை. மாநகராட்சியில் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினருக்கு மறுக்கப்படுகிறது. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட, நான் சொன்னது மாதிரி மாமன்ற உறுப்பினர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல, பேச முடியல, வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தால் இன்னைக்கு மதுரை மாநகராட்சி நடந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு அமைக்க வேணும்னு சொல்லி நம்ம உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் சொன்னாங்க. சொன்னதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டு ஒரே வாரத்தில் 25 கோடி ரூபாய் கண்டறிந்தாங்க. அதுக்கடுத்து நிறைய பேர் இந்த தலைவர்கள், மண்டல தலைவர்கள்லாம் இல்லாதனால இப்போ மதுரையில் மண்டல தலைவர் இல்லை, மேயர் இல்லை. இதனால அந்த பணிகளே நடக்கலை. என்ன லெவலில் இருக்கு, எவ்வளவு ஆய்வு பண்ணியிருக்காங்க? ஏறத்தாழ 3 லட்சம் கட்டடங்கள் மதுரையில் இருக்கு. குறிப்பாக வீட்டு வரியை வணிக வரிக்கு போட்டு வணிக வரி கிடைக்கிற வருவாயை இன்னைக்கு மண்டல தலைவர், அதிகாரிகள் இன்னைக்கு ஆட்டையை போட்டிருக்காங்க. அப்படிதான் சொன்னா தான் தெரியும், ஆட்டையை போட்டிருக்காங்க. அதை மாண்புமிகு முதலமைச்சர் ஆய்வு பண்ணணும். மக்களுடைய வரி பணம் இன்னைக்கு நிறைய வரி போட்டிருக்காங்க. அந்த வரி போட்ட அளவுக்கு மக்களுக்கு எந்தவித வசதியும் இந்த அரசாங்கம், இந்த மாநகராட்சி செஞ்சு கொடுக்கல. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் குறிப்பாக நானே முதலமைச்சர்கிட்ட, எங்க அன்னைக்கு இருந்த அண்ணன் எடப்பாடியார்கிட்ட, உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டு தான் நான் பெற்று இதை எங்கள் புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவில் செயல்படுத்துறதுக்கு எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி, எங்கள் கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தார் மதுரை மக்களுக்கு தங்கு தடையின்றி. இது 40 ஆண்டுகள், 30-40 ஆண்டுகளுக்கு 24 மணி நேரம் தண்ணீர் கொடுக்கிற திட்டம் இந்த திட்டம். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் ஆய்வு பண்ணி முறையாக அந்த குடிநீர் கிடைப்பதற்கு, மதுரையில் சாலைகள், இந்த சாக்கடைகளை தடுப்பதற்கும் ஆய்வு செய்ய வேணும். கடந்த முறை நீங்கள் வரும்போது நாங்கள் சொன்னோம், நான் சுட்டி காட்டினேன், இந்த பந்தல்குடி வாய்க்காலில் நீண்ட நாள் அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள், பட்டியலின மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க, செல்லூர் பகுதி மக்கள் வாழ்கிறாங்க. இதில் சாக்கடை நாற்றம், துர்நாற்றம், இந்த பழைய கழிவுநீர் அதிகமான அளவுக்கு இதில் கலக்குது, வைகை ஆற்றில் கலந்து அசுத்தமாகிறது. இதுக்கு அந்த சுவர் ரொம்ப நாளாக தடுப்பு சுவர் கட்டாமல் இருக்குது, அது கட்டணும்னு சொன்னேன். நீங்கள் உடனடியாக ஆய்வு பண்ணி அன்றைக்கு நீங்கள் உடனே நடவடிக்கை எடுத்தீங்க. மதுரை மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த சுவரை எழுப்பும்போது சைடில்
அந்த வால் எழுப்பும்போது பார்த்தீங்கன்னா வர்ற அது இதில் தான் சாக்கடையெல்லாம் மழை நீர் எல்லாம் வடிகால்லாம் அதில் தான் கலந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை அடைத்து விட்டாங்க. அதனால தெருக்கெல்லாம் சாக்கடை ஆறு போல தேங்கி கிடக்கு. அதை நம்முடைய மாநகராட்சி ஆணையாளரிடமும் உயர் அதிகாரிகளிடமும் அந்த பகுதி மக்கள் முறையிட்டு, மாமன்ற உறுப்பினர் முறையிட்டும் எந்த தீர்வும் கிடைக்கல. இதுக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும். அவங்களுடைய கோரிக்கைன்னா அந்த சுவரை எழுப்புங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் அது வரைக்கும் இந்த தண்ணியை ஏதாவது ஓடை மாதிரி செஞ்சு அதை கடத்துறதுக்கு வழிவகை செய்யுங்கன்றாங்க. இது அதிகாரிகள் மெத்தனமாக இருக்காங்க. பொதுப்பணித்துறையும் இது சம்மந்தப்பட்ட மாநகராட்சியும் இதையும் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். இதுதான் மதுரை மக்களுடைய ஒரு கோரிக்கை. அதை தயவு செய்து நிறைவேற்றி தரணும். ஏன்னா இன்னைக்கு வைகை ஆறு அசுத்த ஆறாக இருக்கிறது. ஒரு தூய்மையான வைகை ஆறு பார்த்தீங்கன்னா புராண காலங்களிலிருந்து இது பேசப்படுகிற திருவிளையாடல் புராணம் மற்ற எல்லா வரலாற்று சிறப்புமிக்க இந்த வைகை நதி இன்றைக்கு கழிவுநீர் ஓடையாக கழிவுநீர் ஆறாக இருக்கிறது. இதையும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.